ஹைடா மாஃபியா பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்தலாம். நீங்கள் சிக்கி குடோன்லேருந்து கோமா வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் கையை பிசைஞ்சிட்டே பொண்ணு வேணுமா உனக்கு? பொண்ணு என்கிட்டயே கேட்குறேன். ஆமாம், உனக்கு நான் யார்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அதை நீ ஃபீல் பண்ணவே இல்லைல்ல. எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பொண்ணு கேட்பேன். நீ ஒரு முட்டாள். கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானே இப்போ அவனுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போய் விடணும்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு பொண்ணை அந்த கிளப்லேருந்து கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அந்த கிளப்பில் வெளியே நின்றுருக்க. போவோம் கிட்டான், வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டீங்க. நம்ம தான் இருக்கோமே. ஆமாம், இது வரைக்கும் நம்ம ஃபேஸை சேக்கிக்கிட்ட ரிவீல் பண்ணவே இல்லை. நம்மளே ரெடி ஆகி போயிட்டா என்ன அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் நம்மள அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ லைஃப் லாங் நம்ம தான், அவ்வளோதான் அப்படி திங்க் பண்ணுறோம். கிடக்குறன்னு வீட்டுக்கு போயிட்டோம். ரெடி ஆகிட்டு வெளில வரீங்க. இந்த டைம் அம்மா ஒர்க்கில் இருந்து வீட்டுக்கு வராங்க. வயன் எங்கே போகிற? ஃபங்க்ஷன் போகிறோம்மா, போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடக்குறன்னு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக குடோனுக்கு வந்த யானை பார்த்துருப்பீங்க. யான் உங்களை பார்த்த உடனே அப்படி நின்றா. யார் நீங்கள்? நான் ஆன் ஆன் வர சொன்னாங்க. அதான் அப்படின்னு தயங்கிட்டே அவன்கிட்ட பேச, அவன் நெக்ஸ்ட்டு ஜேகே கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போது நீங்கள் ஜிகேவை பார்க்க, ஜிகே உங்களை பார்க்க அப்படி நின்றுருக்கீங்க. ஏன் அப்படி பார்க்குறான், நம்ம ஆனான்னு கண்டுபிடிச்சிட்ருப்பானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இப்படி உங்களை பார்க்க அவ்வளோதான் விழுந்துட்டான். அவன் கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக நின்றுருக்கீங்க. ஓகே சார், நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யான் சொல்ல, யான் வெள்ளப்போ அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். சார், நீங்கள் தான் கூட்டிகிட்டு போக சொன்னீங்கள்ல, டேய் வெள்ளப்போன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திரும்பி யானை பார்க்க ஓகே சார் நான் போகிறேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. அவனும் போகிறான். போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் சிக்கியும் பார்க்க, சிக்கி உங்களே பார்த்துட்ருக்கான். டெய்லி உன்னை பையனை பார்த்த பொண்ணை பார்க்குறது கூட அவ்வளோ அழகா இருக்கடி அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு உங்கள் முன்னாடி வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் பார்க்குறது என்னமோ டிஸ்டர்பாக இருக்கு. அவனை பார்க்காம அவாய்ட் பண்ணுறீங்க, கீழே குனிறீங்க. என்னை பார்த்து வெக்கப்படுறியா என்ன? ஏன்னு தெரில, எனக்கு அப்படி இருக்கும் நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் போது அப்படி சொல்லிட்டே உங்களுக்கும் கிட்ட க்ளோஸாக அப்படி வந்து நிற்கிறான். நீங்கள் போட்டிருக்க அந்த சாரியை ஒரு பக்கம் அப்படி டைட்டாக பிடிச்ச கண்ணெல்லாம் மூடி அப்படி பண்ணுறீங்க. அவன் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கான். ஏன் தெரில, பொண்ணு மாதிரி இன்னைக்கு வெக்கலாம் பண்ணுறீங்க. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி, தலையெல்லாம் குனிஞ்சி, உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி வெக்கப்பட சீக்கி அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுறான். உங்கள் மனசுக்குள்ளவே என்ன வெக்கப்படுறியா என்ன? பொண்ணு மாதிரி ஆமாம் நம்ம பொண்ணு இல்லை, ஓய்யோ ஓய்யோ நம்ம அதிகமாக இருந்துட்டோம் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு. அவன் உங்களுக்கு க்ளோஸாக சீக்கி வந்தா உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் உன் பேர் என்ன? அது வாயன். ரொம்ப அழகாக இருக்க. வெக்கமாயிடுச்சு. ஒரு மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி ஆகிட்டு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. அவன் இப்படி உங்ககிட்ட ட்ரை பண்ண ஓகே பிடிச்சிருக்கு போல உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் மெதுவாக வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டீங்க. உங்கள் இப்போ பேலன்ஸ் பண்ணி அவனுக்கும் க்ளோஸாக சிலுத்த உங்கள்
ஹிப்பில் ஒரு கையும் உங்கள் முத்துக்கில் ஒரு கையும் வச்சு அப்படி கிஸ் பண்ணுறான். டைட்டாக அப்படி க்ளோஸாக பிடிச்ச அப்படி கிஸ் பண்ணுறான். கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டுருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கிஸ் பண்ணிட்டுருக்கான். கொஞ்சம் ஆஷா இருக்கு. ஏதோ அவன் உங்களை நசுக்கிற மாதிரி உங்கள் முதுகில் கை வச்சு இன்னும் அழுத்து பிடிக்கிறான். கண்ணை டைட்டாக மூடுறீங்க. ப்ரீத் பண்ண முடியல. அங்கேருந்து கையெடுத்து உங்கள் ஹிப்பை பிடிச்ச க்ளோஸாக இழுத்து அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண பெயின் வர ஆரம்பிக்குது. 6 கண்டா கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி. உங்கள் லிப்ஸ்லாம் பெயினாக இருக்கு, வலிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. அந்த பெயினில் கண்ணு திறந்து சீக்கி பார்க்குறீங்க. அவள் கண்ட்ரோலே இல்லாமல் கிஸ் பண்ணுறான். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். அதாவது அவன் கண்ட்ரோலே இல்லாமல் அப்படி பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போவும் இப்படி தான் உங்கள் ஹிப்பை அப்படி பிடிச்சிருந்துருப்பான். அந்த பெயின் உங்களுக்கு வர ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. உங்கள் பாடியெலாம் ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. இன்னுமே உங்கள் லிப்ஸை விடலை. அன்றைக்கி சீன் தெரியல, அவ்வளோ டீப்பாக போதும். அவன் கையை இப்போ போட்டு ஒரு மாதிரி நசுக்கி வலிக்குது. அவன் கைக்கும் மேலே உங்கள் கையை வச்சு அவன் கையை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ரைட்டாக பிடிச்சிட்ருக்கான். திணறீங்க. அவனை பார்க்குறீங்க. கண்ட்ரோலே இல்லை. நல்லா புரியுது. பட் உங்களுக்கு வலிக்குது. உங்களால் தாங்கிக்கவும் முடியல. அவன் ஒரு கை உங்கள் சாரிக்குள்ளே வந்து ஸ்ட்ரீட்டாக உங்கள் செஸ்ட்டுக்கு வருது. ப்ரீத் பண்ண முடியல. சார் உங்கள் லிப்ஸை விட்டுட்டான். லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் நெக்குக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பைட் பண்ணி கடிச்ச. அது இன்னும் வலிக்குது. அவள் கையை செஸ்ஸில் வந்து அவ்வளோ ப்ரெஷ் பண்ணி ஒரு மாதிரி நசுக்குறான். உங்களால் இந்த பெயினை தாங்கவே முடியல. இவ்வளோ நேரம் சாஃப்டாக இருந்திருப்பான். உங்ககிட்ட பேசுதா இருக்கும். உங்கள் சீர்க்க ஹோல்ட் பண்ணும்போதும் அவ்வளோ சாஃப்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஈவன் உங்களை கிஸ் பண்ணும்போது கூட ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ சீக்கிரம் பார்க்குறீங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்க. அவன் கையை உங்கள் செஸ்ட்டை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரில் வச்ச அந்த சாரியை கழட்ட. உங்களுக்கு எதுக்கு ஜேகே ஒரு பொண்ணு கூப்பிட்டான் தெரியுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இப்போது என்ன பண்ண போகிறான் இப்போ தான் புரியுது. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அவன் அசால்ட்டாக அந்த கையை எடுத்து விட்டு உங்களை மூவ் பண்ணிட்டே கூப்பிட்டு போகிறான். ஷோல்டரில் கை வச்சு தட்டிட்டே ஒரு கை செஸ்ஸில் ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னு நீங்கள் அவகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறான். ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவன் நெக்கை ஹோல்ட் பண்ண மாதிரி. அவன் 2 கையும் உங்கள் ஹிப்பில் இருக்க. உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ், இப்போ என்ன இருக்கு அப்படின்னு அவன் நெக்கை ஹோல்ட் பண்ணி நீங்கள் அவன் காதுகிட்ட சொல்ல இப்போ தான் நார்மல் ஆகுறான். கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் இருக்குமா உங்களை பிடிக்க. உங்கள் பாடிலாம் ஷீக் ஆகுதா, ஃபீல் ஆகுதா. நம்ம வீக்னஸே இது தாண்டா ஜேகே. கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம், பயப்படுறா போலியே அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஓடுது. உங்களை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் இரு, தண்ணி குடிக்கிறியா? திரும்பி அழுறீங்க. அழுறியா அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர் பிடிச்சி உங்களை பார்க்குறான்.
ரொம்ப அழுதுட்ருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. இதுக்குள்ளே வரும்போது ஒரு ஹாப்பியில் அப்படி வந்திருப்பீங்க. இதுக்கே வாடி அழுவுற. நீங்கள் அவனே பார்க்க உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சி விட்டுட்டு இரு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அவன் தண்ணியெலாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். அந்த பாட்டில் வாங்குறீங்க, அந்த வாட்டர் பாட்டிலே சரியாக உங்களால் பிடிக்க முடியல, அதுவே ஷீக் ஆகுது. உங்களால் அந்த தண்ணியை குடிக்க கூட முடியல, கீழெல்லாம் சிந்துது. ஏய் பொறுமையாக குடி. போதும். அது கொடுக்குறீங்க, வாங்கி வச்சுக்கிட்டான். எதுக்கு வந்திருக்கு தெரியும்ல, இதுக்கே பயப்படுற அப்படி சொல்ல உங்கள் கையை ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டரில் செஸ்டில் அந்த மாதிரிலாம் வந்து சார் வலிக்குது ஒரு மாதிரி பதட்டமாக சொல்ல அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை ஹக் பண்ணிட்டு வெள்ளங்காது போகலாமா, அமைதியாக இருக்கீங்க, ஃபுண்ணை தண்ணடி கேட்குற, வெள்ளங்காது போகலாமா, தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் அந்த குரோலேருந்து வெள்ளை கூட்டு வந்துட்டான். இங்கே உங்கள் சிஸ்டர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பா. எங்கள் ஃபோன் எடுக்கலை. அவள் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா. கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்ற, நீ சீக்கிரமாக வர சொன்னா இன்னும் வரல நீ அப்படி சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறா. அங்கே போனால் நீங்கள் இல்லை, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்டலாம் அவள் டீட்டெயில்ஸ் கேட்கும் போதும் வரதெல்லாம் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. எங்கே தான் போகிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு, இன்ன வரைக்குமே அவள் எதுவுமே கேட்கல இல்லையா, நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க. இந்த டைம் எதுவும் கேட்கக்கூடாதோ, நீங்கள் நார்மல் ஆனதுக்கப்புறம் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் உங்களை அந்த டாக்டர்கிட்டையும் போக சொல்லியிருப்பா. நீங்கள் தான் போகல, என்ன பண்ணுறீங்க, அவளுக்கு ஏன் தெரியல. உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவளுக்கு தோண்டிகிட்டே இருக்க. ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவள் கமிஷனரை மீட் பண்ண போகிறா. கொஞ்ச நேரம் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்தும் வெளில வர இந்த டைம் கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி காதில் வச்ச ஏய் பொண்டாட்டி எங்கே இருக்க அப்படின்னு திரும்பிட்டே இருக்கீங்க. ஏய் என்னடி ஆச்சு, எங்கடி இருக்க? போலீஸ் ஸ்டேஷனில். என்ன ஆச்சு? உன்னை பார்க்கணும். சரிடி அங்கே வரா. இல்லை எங்கேருந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப் வந்துடுவேன், அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. லொக்கேஷனும் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டீங்க. டக்குன்னு அங்கே வரா. என்னடியாச்சா, எதுக்கடி அழுதா அப்படி கேட்க நீங்கள் ஹக் பண்ணி தேம்பி அழுறீங்க. ஏய் எதுக்கடி அழுற, என்னடி ஆச்சு, அதனா ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். ப்ராப்ளமா, என்னாச்சு கிளியராக சொல்லு. எதுக்கு நீ ஸ்டேஷன் போன, என்னடி ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு இல்லை. உனக்கு இல்லையா? உங்கள் ஃபேஸுக்கு அப்பா நீ கரெக்டாக சொல்லு, எனக்கு எதுவுமே புரியல, ஒழுங்கா சொல்லு. என்ன? இப்போ புதுசாக வந்திருக்க கமிஷனர் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க என் தங்கச்சியை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்ன? எங்க போறான், என்ன பண்றான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கூட மார்னிங் கால் பண்ண, வேற யாரும் கால் அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கவே. அவ எங்க இப்போ? கால் பண்ண எடுக்கல. என்னடி சொல்ற? மெசேஜ் பண்ணியிருக்கா, கொஞ்சம் லேட் ஆகும்னு. மெசேஜ் எடுத்து காட்டுறீங்க, அவனும் பார்க்குறான். எனக்கு கிளியரா சொல்ல என்ன நடந்ததோ அப்படி கேட்க, என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாதா, அவ குலத்தனமா இருக்கிறத நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ கமிஷனர்கிட்ட போறேன், என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறான். என்ன பேசுனா? நான் எதனா பேசினானா, மேலக வச்சானா? இல்லை நான் சொல்றது முதல்ல கேளுங்களேன். தெளிவா சொல்லுடி, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி அவன் சொல்ல. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறீங்க. எங்கே போகிறான்னு தெரியல. ஸ்டார்டிங் ஏதோ எனக்கு ஹையர் போஸ்ட் கொடுக்குறாங்க, எங்கேயோ போய் ஒர்க் பண்ணணும்னு சொன்னான். ஸ்டார்டிங்கை நான் வேணும்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என் பேச்சு மீறி போனான். அங்கே போனதுலேருந்து ஆன் டைம் வீட்டுக்கு வரா, சம்டைம்ஸ் வீட்டுக்கு வர மாட்டேன்றா. எங்கே போகிறா, என்ன பண்ணுறா,
எனக்கு தெரியலவே. இப்போ போய் நான் கமிஷனர்கிட்ட கேட்குறேன். அவ ஏதோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போயிருக்கலாம். அந்த மிஷின் முடியாம அவ ஒர்க்ல அந்த ரிலீவ் ஆக முடியாதா அப்படி சொல்றான். ஏன்ட்டு நான் சொல்றேன், நாள்லேருந்து அவன் ஒர்க் வரமாட்டா சொல்றேன். வரலண்ணா, தங்கச்சி ஒர்க் வரலண்ணா, உன்னை உங்க அம்மாவை உங்க அப்பாவை எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிரும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவ வருவா அப்படி சொல்றான் கவி. எங்களை வச்சு என் தங்கச்சி பிளாக்மெயில் பண்றான் கவி. வி எதுவும் பேசல, ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்க ஷர்ட்டை பிடிச்சு இப்போ பயமா இருக்கு வி. எனக்கு ஒன்றும் ஆகாதடி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாதோ. உங்களை வி ஹக் பண்ணி காம் பண்ணுறான். எங்கள் ஜேகே உங்களை வெளில கூப்பிட்டு வந்திருக்கான். ஒரு கார்னரில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. இப்படி ஓகேவா? அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. நார்மலாக தானே இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? அப்படி சொல்ல ஜேகே பைக்லேயே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் மட்டும் இறங்கி அவன் முன்னாடி நின்றுருக்கீங்க. இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டான். என் வீக்னஸே தாண்டி, இதுக்கப்புறம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது போல் நான் எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காதான். ஏதோ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்க. நான் வீட்டுக்கு போத்துமா? அவன் ஃபேஸே சேஞ்ச் ஆகுதா? ஆஃப்டர்நூன்லேருந்து அக்கா கால் பண்ணிட்டே இருக்கா, வீட்டுக்கு சீக்கிரமாக வர சொல்லி. அவனுக்கு தான் தெரியும் இல்லையா, அவன் மொபைல் வாங்கி பார்த்துருப்பான். அவங்க மேலே இருந்தெல்லாம் கை எடுத்துட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணி வந்து பின்னாடி ஏறான். நீங்களே ஏறி அவன் பின்னாடி உட்காருங்க. அவனும் மூவ் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் கண்ணுக்கு நம்ம ப்ரோஸ்டட் தானே. இவன் லவ் பண்ணுற பொண்ணு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறான். இவன் இப்படி தானா? சிக்கி ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்? ஐயோ இல்லை, நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு சிக்கி உங்களை கிஸ் பண்ணி பைட் பண்ணி அதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே ஏன்டி எப்படி பண்ணேன்? இப்போ அவன் என்ன நினைப்பான்? நான் ப்ராஸ்டியூட் என்ன நினைப்பாட்டா? ஐயோ ஆமாம், டக்கு டக்குன்னு எல்லாமே கண்டுபிடிக்கிறவன் இதையும் கண்டுபிடிக்கல. குழப்பமாக இருக்கு. பட் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக பிரேக் போடுறான். அவன் முதுகில் போய் ஹிட் ஆகுறீங்க. சாருக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. கொஞ்சம் தூரம் போயிட்டு அகைன் பிரேக் போட சார் இதானே போட்டிருக்கான், அகைன் ஏதாவது வச்சு மறைச்சி வச்சுட்டுக்கலான்னு அப்படிங்கிற மாதிரி டிரைவ் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க? அவனால் சரியாக பார்க்க முடியல. கார்னரில் ஸ்டாப் பண்ணிட்டான். ஏய் இறங்குடி. சரி நான் இங்கே இறங்கிறேன். கீழே இறங்க. தேங்க்யூ. அவன் செஸ்லலாம் கை வச்சிருப்பான். இப்போ எதுவும் கவர் பண்ணல. ஆனால் ஏன் நம்மளுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு திங்க் பண்ணும்போது நீங்கள் ஒன் சைடாக உட்காந்துட்டு வரீங்க. சாருக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஜிகே அதை திங்க் பண்ணி உங்களை பார்க்க நீங்கள் ஜிகேவை பார்த்துட்டே மணி கொடுத்துறாத, மணி கொடுத்துறாத, மணி கொடுத்துறாத. இந்த பயம் உங்களுக்கு. நான் ப்ராஸ்டியூட் இல்லை ஜிகே, ப்ளீஸ் மணி மட்டும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் சார் அப்படின்னு அங்கேருந்து நகர. ஏய் இல்லை, திரும்பி அவனை பார்க்குறீங்க. இங்கே வா. இல்லை சார் நான் போகிறேன் சார். உன்னை நான் போக சொல்லலை, இங்கே வா. சார் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வாடிங்க சார். எனக்கு மணியில் எதுவும் வேணாம், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு முன்னாடி நடந்து போகிறீங்க. சிக்கி அமைதியாக நின்ட்டான். ஓகே உங்கள் மனசுக்குள்ள இது ஓடிட்டுருக்கு பிள்ள அப்படி திங்க் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். நான் தான் சொன்னல சார், எனக்கு அந்த வண்டியில் ஏற. இல்லை சார். ஏய் வண்டியில் ஏறடி சார். நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் இறக்கி விடலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? அவனே பார்த்துட்ருக்கீங்க. அந்த வண்டியில் ஏற. நெக்ஸ்ட்டு வண்டியில் ஏறி உட்கார ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நிறுத்துறான். நீங்கள் ரூட்டு சொல்லவே இல்லை, ஆனால் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு, என் வீடு உங்களுக்கு தெரியுமா? எப்படி நீங்கள் என் அப்பார்ட்மெண்ட் கிட்ட ஸ்டாப் பண்ணீங்க அப்படி சொல்ல, ஒரு நாள் ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அன்னைக்கு பார்த்துருப்பான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை.
இங்கே தான் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி திங்க் பண்ணியிருப்பா. பட் எந்த வீடுன்னு தெரியாதோ, அது பெரிய பில்டிங்கு, நிறைய வீடுங்க இருக்கா அந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஓகே இதில் ஏதோ ஒன்று அப்படி திங்க் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கான். நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க, இதான் உன் வீடா? உன் வீட்டில் எனக்கு தெரியாதா? வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் சரி பண்ணலான்னு கீழே இறங்கினேன். வரும்போது வண்டி அத்தனை வாட்டி ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணுற இடத்துலலாம் உங்கள் வீடு இருந்ததா? இல்லை. எலும்பு சரியில்லை, தலையாட்டிட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. மாட்டிக்காமல் தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு, சேக்கே ஒரு பொண்ணுக்கு பயப்படுறியா என்ன? என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வண்டி முன்னாடி டேங்க் இருக்கும், டேங்க்ல போயிட்டு தலையை முட்டிக்க ஒரு சின்ன சவுண்டு. நிமிட்டு பார்த்தா வி உங்க வீட்டு விண்டோல இருந்து கீழே இறங்குறான். ஆமால, வியோட பொண்டாட்டி வீடு எங்க தான் இருக்கு, ஸ்பைடர் மேன் மாதிரி இறங்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிகி ஒரு ஸ்மைலோட வியை பார்த்துட்டே இருக்கான். இந்த டைம் ஜிகி மொபைல் எடுத்து வீக்கு கால் பண்றான். பைப் லைன்லேருந்து கீழே இறங்கிட்டு மொபைல் எடுத்து காதில் வச்சு காம்பவுண்ட் சவுறு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அட்டன் பண்ணுறான். சொல்கிறான், வி எங்கே இருக்க? ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கேன். சொல்லு என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? ஏண்டா சவர் ஏறி குதிக்கிறதுலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் லிஸ்ட்டில் சேர்த்துட்டியா என்ன அப்படி சொல்ல வி டேர்ன் பண்ணி பார்க்குறான். டேய் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஜிகி கை காண்றான். நெக்ஸ்ட் வி ஜிகி கிட்ட வந்து நின்று, என்னடா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரியா? ஒன்று நான் ஃபாலோ பண்ணுறேனா? சரி சரி இல்லையா அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்க? அதுவா ஆனை இறக்கி விட. என்ன புரியல? இல்லை சாப்பிட வெளில வந்தேன். இல்லை ஏதோ ஆனுன்னு சொன்ன மாதிரி என் காதில் கேட்டுச்சு. சரி சாப்பிட வந்தேன் ஆனுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். சிரிக்கிறான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் குடோனில் இருக்காங்க. வி ஜிகி கிட்ட வந்தா, டேய் இந்த ஏரியா கமிஷனர் இருக்கான்ல, அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்டா. ஜிகி ஒன்று திரும்பி பார்த்தா, ஏண்டா ஏதாவது குடையிறானா? எனக்கு தெரிஞ்சு அவன் சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுதா, அதனால தான் விட்டு வச்சுருக்கேன். சொல்லு போட்டு தள்ளிடலாம், நம்ம லைனில் கிராஸ் ஆகுறானா என்ன? அப்படி இல்லை, சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வி சிக்கி பக்கத்தில் உட்கார டீட்டெயிலாக சொல்கிறா. என் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்கால, அந்த போலீஸ்காரி, அவளை ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? புரியல. போலீஸ் தானே அவ அப்படி சொல்ல, உங்களை பற்றி எடுத்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்த சிக்கி கிட்ட காட்ட, சிக்கிவும் அதெல்லாம் பார்த்துட்டேன். நான் கெஸ் பண்ணது கரெக்டா? இன்னுமே அவள் ஸ்டேஷனுக்கு தாண்டா போயிட்டுருக்கா. உள்ளே பூந்து அவள் தாண்டா ஏதோ பண்ணுறா. டேய் நான் கூட அதை நம்பி தாண்டா டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். பட் அப்படி இல்லைடா, இன்னைக்கு ஈவினிங் என் ஒய்ஃப் கமிஷனர் மீட் பண்ண போயிருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே சிக்கிக்கிட்ட சொல்ல. ஆனாலும் அவள் தான் கல்ப்ரேட், பின்னாடி இருந்து அவள் தான் மூவ் பண்ணுறான். அவளை பிடிச்சா எல்லாமே சரியாயிடும். டி இதை பண்ணுறதுல என்கிட்ட சொல்லிட்டு பண்ண, அப்புறம் வாங்கிட்டு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படி இதே சொல்ல சிக்கி சைலண்ட் ஆகிட்டான். உங்கள் ஃபேஸுக்கு பண்ணி உன் பேர் என்னன்னு கேட்கும் போதா நீங்களும் வாயான்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் வீடும் வியோட ஒய்ஃப் வீடும் சேம் பிளேஸில் இருக்க, நீங்கள் பையனாக மாறி ஜிக்கி கிட்ட வந்திருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஜிக்கி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான்.